சென்னையில பிராட்வே பஸ் ஸ்டாண்ட தீவுத்திடலுக்கு மாத்துனதுக்கு அப்புறமா, தீவுத்திடல்ல இனிமே எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும், பொருட்காட்சியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து பஸ் ஸ்டாண்ட் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்துல வந்து இந்த மாதிரியான ஈவென்ட்ஸ் வந்து இப்ப ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90s பேக் அப்படின்னு சொல்லிட்டு 90s கிட்ஸ்க்கு பிடிச்சமான, அதாவது 90s கிட்ஸ் உடைய விளையாட்டுகளும் சரி, அதுக்குண்டான வந்து அந்த 90s கிட்ஸ்ல என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் இருந்ததோ அது எல்லாமே வந்து நம்ம கண் முன்னாடி கொண்டு வர மாதிரி ஒரு பொருட்காட்சி ஒன்று அமைச்சிருக்காங்க. ஸோ உள்ள என்ட்ரு ஆனவொன்னு பார்த்தீங்கன்னா ஐயனார் சிலை வச்சிருக்காங்க. முன்னாடி வந்து 2 குதிரை இருந்து வெல்கம் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த காலத்துல இருந்த தர்கா செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ரிக்ஷாலலாம் நீங்க போயிருக்கீங்களான்னு தெரியல, பட் நான் வந்து போயிருக்கேங்க. ஸோ 90s கிட்ஸுக்கு எல்லாருமே வந்து இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து மலர் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹீரோக்களோட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறது. அப்புறம் இந்த மாதிரியான ஷாப்ஸ்லாம் இருந்தது. ராட்னம் வந்து ஒரு 2, 3 வச்சுருந்தாங்க. இந்த ராட்னத்து பக்கத்துலேயே வந்து உயரமாக ஒன்று வச்சுருக்காங்க. பட் இது என்னன்றது தெரியல. இந்த ப்ரோக்ராம் வந்து இன்னுமே வந்து ஸ்டார்ட் ஆகல, அரேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ராட்னத்தில் வந்து அஃப்ரிதீன் போகணும்னு சொன்னார். ஸோ அதனால் அவர் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தார். லைட்டாக தலை சுற்றுன்றதுனால நான் அதுக்கு போகலங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நான் டீட்டெயில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சைக்கிள் வாடகைக்கு விடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஹவர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. 1/2 hour 1 hourக்குலாம் வந்து ஹவர் சைக்கிள் எடுத்து ஓட்டி தான் நம்ம கற்றுக்கிட்டோம். அது ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன பிள்ளையில் விளையாண்டது, பம்பரம் விட்டது, அதுக்கப்புறம் வந்து மாங்காய் பறிச்சது, செடியில் ஏறி விளையாண்டது, டயர் ஓட்டினது, இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகள்லாம் இருந்தது. பல்லாங்குழி விளையாடுறது, கல் அடித்து விளையாடுறது. அப்புறம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச சக்திமான் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து டிவி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விளையாடுறது. ஸோ எல்லாமே வந்து 90s கிட்ஸில் விளையாண்ட விளையாட்டு எல்லாமே வந்து நம்ம கண் முன்னாடியே வந்து கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக சொல்லணும்னா எஸ்டிடி பூத் வந்து மறக்கவே முடியாதுங்க. அதில் போயிட்டு உள்ளே நம்ம வந்து வெயிட் பண்ணி நின்றுட்டு உள்ளே போயிட்டு காயின் போட்டு பேசினது, இதெல்லாம் வந்து ரொம்ப மெமரபுளாக இருந்தது. நீங்களே வந்து வீடியோவில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியுது, அப்பட்டப்பா தெரியுது. இவர் தானே சக்திமான். இப்போ இருக்கிற சூப்பர்மான அவெஞ்சர்ஸ் எல்லாம் மேலடா இவர் முக்கியமான ஒருத்தர். 90s கிட்ஸ்க்குலாம் வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு சூப்பர்மேன், ஒரு ஹீரோ, ஒரு ஆண்ட்மேன், எல்லா மேனுமே இவர் தான் சக்திமான். வெல்கம் பேக். நான் சித்திக். இது உங்கள் ஹாப்பி ஜர்னி யூடியூப் சேனல். இங்கே வந்து பரிசல் சவாரியும் வந்து செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. இது எப்படி பண்ண முடியும்னு நான் யோசித்தேன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பள்ளம்லாம் நோண்டி தண்ணி எல்லாம் விட்டு இந்த மாதிரி வந்து பரிசலுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சிம்பு மதன் வந்து ஸ்டேஜில் வந்து 90s பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தார். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குங்க. நைன்டிஸில் இருந்த டென்ட் கோட்டாலாம் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து ஒரு டென்ட் செட்டப்பில் சேர்ஸ்லாம் போட்டு கீழே மண் தரையில் உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்து சூப்பராக இருந்தது. ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நீங்களுமே வந்து போய் இந்த 90s கிட்ஸ் இதை வந்து பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கைஸ், சிம்பு மதன் அவங்க ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் மீட் பண்ணியிருக்கோம். வணக்கம் மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 90s உலகத்தை கண் முன்னாடி கொண்டு வர ஒரு அற்புதமான ஒரு எக்ஸிபிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீவுத்திடலில் நம்ம HRS ஈவெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து பாருங்கள், நீங்கள் அப்போ பார்த்து நம்ம எப்படி டென்ட்டி கூட உட்காந்து படம்லாம் பார்த்துருப்போம், அந்த மாதிரி சிறப்பான தேட்டர் இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பரிசெல்லாம் வச்சு அப்போ போட்டிங் போயிருப்போம். அந்த போட்டிங் எல்லாமே இங்கே ரெடி பண்ணியிருப்போம். எல்லாமே உங்களுக்காக தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ வாடகை சைக்கிள் வாங்கி ஓட்டியிருப்போம். அந்த விஷயம் இருக்குது. அப்போ சாப்பிட்ட உணவுகள் எல்லாமே உள்ளே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். 90s கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஐயா கண்டிப்பாக நாங்களே ரொம்ப உலக லெவலில் முதல்ல 90s உலகத்தை கண் முன்னாடி ஒரு கலைப்பொருள் கண்காட்சியாக உருவாக்குறது நம்ம HRS டீம் தான். ஸோ அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மக்கள் எத்தனை பேரும் கண்டிப்பாக வாங்க, வந்து பார்த்துட்டு எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும். அனைவரும் இன்று போல என்றும் வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் பல்லாண்டு காலம் என்று HRS ஈவெண்ட் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. யூடியூப் அண்ணனுக்கும் ஒரு பெரிய நன்றி. எங்கே போனாலும் கஷ்டப்படுற மக்களாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துக்கும் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காரு அண்ணன். அவருக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ.